ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பால் சுறா கருவாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு தொக்குன்னு சொல்லலாம். சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் நல்ல ஹெல்த்தியான டிஷ் கூட. இதுக்கு பற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், அப்புறம் மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம வெள்ளைப்பூடு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. தாளித்து விட்டதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி கருவாடுலேயே உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க. கருவாடு அதே டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாப்பொடி அதாவது மல்லி பவுடர் இன்றைக்கி என்கிட்ட இல்லை. ஸோ நான் சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுலேயே பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அட் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த புளியை கரைச்சி ஊற்ற வேண்டாம். புளியை கரைச்சி ஊற்றாமல் அப்படியே கருவாடு போட்டு நீங்கள் ஃப்ரை மாதிரி வச்சு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றிட்டு கருவாடு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சி வரும். இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே எடுத்து அப்படியே போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இன்னும் நல்லா ஃப்ரை பண்ண விட்டிங்கன்னா ஃப்ரை ஆகிடும்.